வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம இதுக்கு வந்து கைப்பிடி போட்டு பூச்சைக்கூடையாகவும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நியூ மாடலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்ஜாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் நான் ப்ளூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஷேப் வி ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வி ஷேப் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சமமாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சமமாக நம்ம இந்த இடத்துல வந்து கேப் இல்லாமல் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வருது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த கூடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட் கலர், அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து என்னென்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது நம்ம இந்த உள் ஒயரை எடுத்துக்கலாம். இந்த ஒயர் பாருங்கள், கொஞ்சம் எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது, தெரியுதா? ஒரு நிமிஷம், கேமரா வந்து லாக் ஆகுது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நான் இதில் வந்து 6 அடி எடுக்கிறேன். இது வந்து எனக்கு கெட்டியாக இருக்குது, அதனால் ஸ்கேலில் நம்ம 6 அடி எடுக்கிறோம். இதுதான் வந்து 1 அடி. ஓகேவா? பார்த்துக்கோங்க, இதுதான் 1 அடி. நான் வந்து மொத்தம் 6 அடி எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6. இங்கே பாருங்கள், 6 அடி நம்ம எடுத்துக்கலாம். 6 அடி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். 6 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இது வந்து 8 கெட்டு தான் போட்டிருப்பேன். 1 2 3 4 5 6 7 8. இந்த பக்கமும் 8, இந்த பக்கமும் 8 சதுரமாக நான் போட்டிருக்கேன். ஸ்கொயர் டைப்பில் வரும். நம்ம மொத்தமாகவே வந்து 8 ஒயர் தான் கட் பண்ண போகிறோம். மூணு ஒயர் கட் பண்ணியாச்சு. சரி, ஆறு, பாருங்க 8 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். இப்போது 8 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோமா, இது எல்லாமே 2 2 மடித்து நம்ம நாட் போடணும். நார்மல் நாட் போடுவோம்ல, அதே தான். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதே அளவு இங்கே மடிச்சிருக்கோம்ல, இந்த கட் பண்ண ஒயர் மடிச்சிருக்கோம்ல, அதே அளவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம். நீங்கள் ஒவ்வொரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாட் போடணும், டைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் நாட் போடுறேன். நம்ம ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறமும் இந்த மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ மூணாவது
இப்போ என் மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ வந்து என்னால் வீடியோ வந்து எடுத்து நம்ம வந்து வீடியோவாக வந்து எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கனால எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் ஆர்டரும் போயிட்டுருக்கனால நம்மளால் வீடியோ சரியாக உங்களுக்கு வந்து நான் மேக் பண்ணி காமிக்க முடியல. காமிக்கிறேன். லைவ் வரலான்னு பார்த்தா லைவ் வந்து எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. அதான் நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் வந்து லைவ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து 2-3 பேர் கேட்டாங்க லைவ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைவ் வந்து எனக்கு அதுக்கான டைம் கிடைக்காது. 1 2 3 4 5 6 இப்போ நம்ம 6 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இனி 2 ஒயர் இருக்குது. அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். நான் வேணால் வந்து லைவ் போட்டு விட்டுட்டு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இன்னொரு மாடல், நிறைய மாடல் நான் யோசித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். எப்பயுமே நம்ம ஒவ்வொரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் பாருங்கள், நம்ம வந்து செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா ஒயரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைன்னா ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கூடை பின்னும்போது ஒரு சைடு வந்து மேலேயும் ஒரு சைடு கீழேயும் வந்துடும். அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம இதை அளந்தாச்சு சரிங்களா. 8 நாட் போட்டேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அளந்துட்டுருக்கோம்ல அதே அளவு அளந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை. ஓகேவா. அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம அளந்து விட்டுருக்கோம்ல இதே அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு மறுபடியும் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் வந்து 8 லைன் போடணும். நம்ம 8 வெட்டி இருக்கோமா, 8 லைன் போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஒயரை அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ நாட் போடுறோம். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 லைன், கீழே வந்து 3 லைன் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இப்போது சைடில் எவ்வளோ அளந்து விட்ருக்கோமோ அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் ஒரு லைன் போட்டு வந்திருக்கேன். அடுத்தது இன்னி வந்து 3 லைன் போடணும். மேலே வந்து ஒரு சைடு 4 லைனும் ஒரு சைடு வந்து கீழே வந்து 3 லைனும் வரும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இது மாதிரி பேஸ் போடணும். 8க்கு 8 நம்ம பேஸ் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 8க்கு 8 போட்டு வந்துட்டேன். இந்த பக்கமும் 8, இந்த பக்கமும் 8. நம்ம கட் பண்ண ஒயர் 8 ஓகேவா. நம்ம 8 லைன் நம்ம போட்டு வந்துட்டோம். இப்போ மொத்தம் வந்து 8க்கு 8 இருக்குது. 2 4 6 8 ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த கார்னரில் இருக்க இந்த 4 நாள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில், அதாவது இங்கேருந்து இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு 2 இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த லாஸ்ட்டு 2, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இதுதான் நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு கூடை போட்டிருப்பேன் குட்டி கூடை, அது மாதிரி தான் எடுக்கணும். ஸோ மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு இந்த பக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒயர் வந்து மிச்சமாக இருக்கும். நம்ம கூட போட்டுட்டு இது மாதிரி நிறைய ஒயர் மிச்சமாக இருக்கும். இந்த ஒயரை வச்சு தான் நான் வந்து அந்த கூடையும் நான் போட்டேன், இதுவும் நான் அப்படி தான் போட போகிறேன். ஸோ மீதமான ஒயரை வச்சு நம்ம இந்த மாதிரி போடலாம். இப்போது இந்த நம்ம
இந்த ஒயிட் கலர் எடுத்துருக்கோம்ல ஒரு ரோலு, அதில் வந்து பாருங்கள் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன். அரை ரோல் ஆகிருக்குது, இன்னும் ஆஃப் ரோல் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா, இது வந்து ஆஃப் ரோல் ஆகும். ஒவ்வொரு ஒயரை பொறுத்து, அதாவது நீங்கள் கிளாஸ் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக இருந்தால் போதும். கிளாஸ் ஒயர்லாம் வந்து நீங்கள் 5 அடி எடுத்துட்டிங்கனாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போது நான் 4 நாளாக தான் நம்ம வந்து இதை பிரிக்க போகிறோம். ஸோ இது 4ஆக பிரிச்சுட்டு மேல் போகிற ஒயர் அளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லோவில் போட போகிறோம். ஓகேவா, இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் எல்லோ கலரில் போட்டு வந்துடுங்க. போட்டேன். இப்போது இந்த அளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் எல்லோ கலர் எடுக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள், இந்த கார்னர் வந்துடும் நமக்கு. ஓகேவா, ஒரு கார்னர் முடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு கார்னருக்கு வந்துட்டோம். இதையும் நம்ம அளந்து மேற்கு ஒரு ஒயர் அளவு அளந்து போட்டுக்கலாம். நாலு நாட் விட்டுட்டோம். மறுபடியும் பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். போட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த ஃபஸ்ட்டு கூடைக்கே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வந்து நம்ம இது எல்லவும் மீட் ஆகுதா, இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். ஓகேவா, இது நீங்கள் வந்து இந்த கூட பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன், அது வந்து குட்டி கூடையாக போட்டிருப்பேன். இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ரிட்டன் கிஃப்ட்டு, அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அதை வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த எல்லோ கலரையும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஒயிட் கலர் ஒயரு, அதை வந்து 2 2ஆக பிடிச்சி நம்ம நாட் போட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தான் பண்ணணும். நான் இப்போது இதே அந்த மாடல்லையும் போடலான்ட்டு இருந்தேன். இன்னொரு மாடல் வந்து நம்ம இதிலே காமிச்சிட்றேன் எப்படி போடுறதுன்னு. நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம போட்டுடணும். போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டோமா, அதுக்கப்புறம் இந்த எல்லோ வருது பாருங்கள். எல்லோவில் இந்த பக்கம் 2 ஒயர், அதாவது இடது பக்கம் 2 ஒயர், வலது பக்கம் 2 ஒயர் இருக்குது. அந்த 2 ஒயரில் நாட் போடணும். இப்போ நான் இடது பக்கம் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வலது பக்கம் எடுக்கிறோம். இப்போ இந்த வலது பக்கமும் நம்ம நாட் போடுறோம். இந்த வலது பக்கம் 2 நாட் போடுறோம். போட்டுட்டு இப்போ இந்த 2ம் மீட் ஆகுது பாருங்கள், மேலே தெரியுதா. இப்போ இந்த 2 ஒயரில் நாட் போடுறோம், எல்லோ கலர். ஓகேவா, போட்டுட்டோம். ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. நீங்கள் இது ஒரே கலராக கொடுத்தாலும் கொடுக்கலாம்,
இல்லை இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் கலராக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கொடுத்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும் கூட. சரிங்களா? இப்போ நான் இது ஒன்று போட்டேன் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த சென்டரில் இருக்க 4 ஒயிட் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு 2 நாட் போடுறோம். 2 நாட் போட்டுட்டு மேலே ஒரு நாட் போடுறோம். இப்போது இங்கே 2 நாட்டு வரும். இப்போ இந்த பக்கம் இருக்க எல்லோ வச்சு இந்த பக்கம் 2 நாட்டு, இந்த பக்கம் 2 நாட்டு, சென்டரில் ஒரு நாட் போடணும். நமக்கு ஒவ்வொரு ஒயர் வந்து சேராதா என்னன்னு தெரியாது. பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மூக்கு வந்து ரொம்ப அரிக்கும். அது ஒவ்வொரு ஒயரோட அந்த டஸ்ட்டாக என்னன்னு தெரியலைங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோபுரமாக ஓகேவா? இது மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எல்லோ கலருக்குலாம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டு வந்துடணும். அடுத்தது இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இந்த 4 ஒயரு. இந்த 4 ஒயரில் இப்போ நம்ம நாட் போடணும். இருக்கிற எல்லா சென்டரில் இருக்க இந்த 4 ஒயரில் சென்டரில் இருக்க 2 ஒயரை போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நாட்டும் போடணும். மொத்தம் வந்து இதுலேயும் நமக்கு 3 நாட்டு தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எல்லா சைடு போட்டு வந்துடுங்க. அடுத்தது ஒன்றும் இல்லை. அடுத்தது சென்டரில் இருக்க இந்த 3 நாட் போடணும். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த 3 நாட் போடணும். இதை வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு 4 சைடுமே நம்ம போட்டு வந்துடணும். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இந்த 4 இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, 4 ஒயரு, அதில் நம்ம இன்னொரு ஒயரை ஆட் பண்ணணும். அது வந்து பாருங்கள், நான் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம் ஃப்ளோரல் டிசைனு, அதாவது கோபுரமாக வரும். அந்த மாதிரி நம்ம இந்த பூ டிசைன் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த சென்டரில் இருக்க இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கீழே நம்ம 3 நாட் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே மேலே 3 நாட்டு வரும். இப்போ இந்த மேலே இருக்க இந்த 4 ஒயிட் கலர் ஒயர், இதில் வந்து நம்ம மறுபடியும் மேல் போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு நாட் போடுறோம். அதாவது செகண்ட் கலரு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லை இதே கலரில் போதுன்னா கூட நீங்கள் அதே கலர் ஒரே கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லோ கலரே போதும் எனக்கு அப்படின்னா எல்லோ கலர் மட்டுமே நீங்கள் எடுத்து போடலாம். இல்லை இந்த மாதிரி மல்டி கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் மல்டி கலரில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறோம். 4 ஒயரில் நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், கட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த 4 ஒயரில் நான் போடுறேன்.
இல்லை நம்மளோட விருப்பம்தான். இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ வந்து இது வந்து இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவ். இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுனால நான் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனக்கு வந்து டுட்டோரியல் போடுறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் ஆர்டர்லாம் நிறைய இருந்தனால அதை முடித்தேன். பாருங்கள், 4 வயர் நம்ம போட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. வேறு வெட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். ஓகேவா? இப்போ இது எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த மறுபடியும் சொல்லித்தரேன், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போது இந்த சென்டரில் இருக்க ஒயிட்டில் மட்டும் நாட் போடணும். மொத்தம் வந்து 3 நாட்டு வரும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் ஒயிட்டில் மட்டும் நாட் போடுறோம். 3 நாட்டு தான் வரும். 3 நாட்டு வரும். அதுக்கு மேலே நம்ம இந்த பிங்க்கை கொடுக்குறோம். சரிங்களா? இதே மாதிரி இங்கே பிங்க்கு கொடுக்கணும். இது ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு வரேன். இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக இந்த பிங்க் கலரை ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பிங்க் கலருக்கு மேலே நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயர் வருதுல்ல, அதை வந்து இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பிங்க்கும் இந்த எல்லோவும் ஜாயின் பண்ணணும். இந்த சைடில் வருதில்ல, இந்த எல்லோவும் பிங்க்கும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் கிடைக்கும். பாருங்க, அதே மாதிரி எல்லா சைடையும் நம்ம இந்த ஜாயின் பண்ணோம்ல பிங்க் கலர் ஒயரை, அதை வந்து எல்லோ கலர் ஒயரோட நம்ம சேர்த்து நாட் போடணும். அடுத்து எல்லோவும் மீட் ஆகிற அந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த சைட் போட்டோம். ஒயரை வந்து டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு இந்த பிங்க்கும் இந்த எல்லோவும் சேர்த்து நாட் போடுறோம். பிங்க்கும் இந்த எல்லோவும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கும் போட்டிருப்பீங்க. இப்போது சரி, எல்லோவும் நம்ம போட்டோம். இப்போ வந்து பிங்கோட எல்லோ கலர் சேர்ந்து நம்ம போடுறோம். இப்போ 2 சைடும் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் கூட ஜாயின் பண்ணோன்னா சென்டரில் பிங்க் கலர் வரும். அந்த பிங்க் கலர் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம போடுறோம். அடுத்து பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க இதை ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு வரணும். சரியா? இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது இன்னொரு சைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எல்லோ கலர் நாட் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த எல்லோ கலர் நாட்டு, இந்த எல்லோ கலர் நாட்டும் இந்த பிங்க் கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரும் பிங்க் கலர் ஒயரும் எடுத்து நம்ம நாட் போடுறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் போடுவோம். வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட்டு வரும். பிங்க்கு எல்லோ சேர்த்து நம்ம நாட் போடுறோம். இப்போது பிங்க்கும் ஜாயிண்ட் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா. அதையும் வந்து நம்ம இப்போ நாட் போடுறோம். ஓகேவா? போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டரில் இருக்க இது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வந்துடணும்.
எல்லா சைடும். அடுத்தது எப்பயும் போல் நம்ம இந்த சென்டரில் இருக்க இந்த ஒயிட் கலரை எடுத்து 2 ஒயரை நாட் போடுறோம். நாட் போட்டேன். இப்போ அடுத்தது இந்த பக்கம் க்ரீன், ஃபஸ்ட்டு வந்து எல்லோ இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லோ தானே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து எல்லோ கலர் இருக்கும். அப்போ அந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போடுறோம். பாருங்கள், எல்லோவும் ஒயிட்டும் வச்சு நாட் போடுறோம். ஃபஸ்ட் நம்ம போட்டோம்ல அதே மாதிரியே வரும். எல்லோ வச்சு போடுறோம். இப்போ பாருங்கள், க்ரீன் எல்லோவும் மீட் ஆகுது. அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்லோ போட்டோமா, அடுத்தது பிங்க்கு போடுறோம். பிங்க்கை வச்சு ரைட் சைடில் 2 நாட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 நாட்டு. இப்போ வந்து நமக்கு 3 ஒயரில் நம்ம நாட் போடணும். பாருங்க, இப்போ நான் வந்து இடது பக்கம் போட்டேன். அடுத்து நம்ம பிங்க் வச்சு வலது சைடு போடுறோம். வலது பக்கம் போடுறோம். சரியா? இது மாதிரி தான் வந்து சுற்றிலும் ஃபுல்லாக வரும். இது எல்லாம் இப்போ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இன்னொரு கலர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து அடுத்தது பிங்க் வந்திருக்கும். சரியா? எல்லோ அடுத்தது பிங்க்கு. இப்போ இந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு வந்துடணும். போட்டு முடிச்சுட்டு இந்த சென்டரில் இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த 4 இது இந்த இடத்துல போடும்போது 4 போட்டோம்ல, சரி 4 ஒயிட் கலர் ஒயரில் போட்டோம்ல, அதே மாதிரியே போட்டு வரணும். சென்டரில் இருக்க இந்த ஒயரை போட்டு வந்துடுங்க. நான் வந்து இது ஃபுல், ஏன்னா நீங்கள் வந்து இது குழம்பிரும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு நான் எப்படின்னு சொல்லித்தர்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் முடிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து பிங்க் கலர் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பிங்க் கலர் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வி ஷேப் கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்டரில் இருக்க 4 ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம். இங்கே போட்டோம்ல அதே மாதிரி 3 நாட் கிடைக்கும் நமக்கு. சரியா? அந்த மாதிரி போடுறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போடுறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் சைடில் ஒரு நாட்டும் போடுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே இந்த சைடு ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணோம் அதே மாதிரி இதையும் நம்ம ஃபில் பண்ணணும். இடையில இருக்கிறத நாட் போட்டுடணும்.
இடையில இருக்க இந்த ஒயிட் கலரில் மட்டும் நம்ம நாட் போடணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து எங்கே ஜாயின் பண்ணுவோம் ஒயரைன்னா, இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த 4 ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ஒயிட் கலர். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து நான் இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா க்ரீன் கலர் ஒயர் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் அதனால் அந்த கலர் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரியே தான் போடணும். நான் வந்து வெறும் லைட் கலராக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து இந்த ஒயிட் கலருக்கு பார்த்திங்களா, நம்ம 4 ஒயர் இருக்கும்ல, அது மேல் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு நம்ம நாட் போடுறோம். இது வந்து கிளாஸ் ஒயரு, க்ரீன் கலரு. எல்லாமே இதில் வந்து கிளாஸ் ஒயர் தான் எனக்கு. ஆனால் இந்த ஒயிட் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். எல்லோ ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லேஸாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒயரு டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்த க்ரீன் கலரை ஃபுல்லாக அந்த 4 ஒயரில் போட்டு முடிச்சுட்டு ஒயர் அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 4 ஒயரு. ஓகேவா? இங்கே இருக்க இந்த 4 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது வந்து நம்ம 3ஆவதாக நம்ம ஒயர் கொடுக்குறோம். ஸோ இது வந்து 3rd ஸ்டெப்பு. பாருங்க, இதேமாதிரி நம்ம அளந்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வந்துடலாம். அது போட்டு வரக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த செகண்டில் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த எல்லோ கூட இந்த க்ரீன் சேர்த்தணும். சரியா? இங்கே இருக்குது பாருங்கள் எல்லோ, அது கூட நம்ம க்ரீன் போடுறோம். ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டே ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துட்டேன். அது சொல்லி கொடுத்துட்டு அதவே நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போது எல்லோவும் இந்த க்ரீனும் பாருங்கள். அடுத்து இந்த பிங்க்கு கூட சேர்த்துறோம். அடுத்து என்ன கலர் வரும்? இந்த க்ரீனும் மீட் ஆகும். ஸோ க்ரீனும் போட்டுக்க வேண்டியது தான். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக சுற்றிலும் போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 3rd ஸ்டெப்பு, அதாவது இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட எல்லோவும் பிங்க்கும் வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3rd ரவுண்டில் எல்லோ க்ரீனு எல்லோ பிங்க்கு க்ரீனு வந்திருக்கு. ஓகேவா? இது பாருங்கள், நம்ம இவ்வளோ ஒயர் நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 அடி கட் பண்ணேன். எனக்கு பத்தலை, கொஞ்சம் ஒயர்லாம் சொருகிறதுக்கு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதுக்கு 6 அடி கட் பண்ணேன். ஆனால் ஒயர் வந்து உங்களுக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் வந்தனால நமக்கு இவ்வளோ வருது.
சரி, ஓகே, நம்ம இந்த இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் இந்த க்ரீன் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலரை போட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த க்ரீன் கலரையும் வந்து நான் இந்த சைடோட நான் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்க ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம நாட் போடணும். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ இதோட நமக்கு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? சென்டரில் இருக்க 4 ஒயர்லையும் 2 நாட் போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு நாட் போடுறோம். இப்போ நான் வலது பக்கம் போட்டேன். அடுத்தது இப்போது இடது பக்கம் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ வரும், அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீன் வரும். அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், பிங்க்கு, பாருங்கள் பிங்க்கு, பிங்க் போட்டுட்ருக்கோம். அடுத்து நம்ம க்ரீன் போடுவோம். இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்குது. உண்மையிலே எல்லாருமே வந்து இதை விரும்புவாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? அடுத்து க்ரீனு, இந்த க்ரீன் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து போடணும். இப்போ இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே போடணும். நீங்கள் எல்லாத்துலேயுமே போட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த வி ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த க்ரீன் நீங்கள் போட்டிருக்கோம்ல, இதோட ஸ்டாப் பண்ணி இதை அப்படியே மடக்கி சொருகிடணும். நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி சொருகணும்னா நமக்கு இந்த வி ஷேப், இந்த மாதிரி இருக்கிற இந்த வி ஷேப் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வி ஷேப் போட்டுட்டேன். ஸோ வந்து இது வந்து எப்படி போடுறேன்னா ஃபுல்லாகவே வந்து நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் போட போகிறேன். சரியா? சமமாக இருக்க மாதிரி நான் போட போகிறேன். இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதை நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எப்படி வி ஷேப்பில் வரும், உங்களுக்கு சமமாக வேணால் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சிட்டேன். இந்த க்ரீனோட முடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த க்ரீனோட முடிச்சுட்டு இனி சைடு வந்து நீங்கள் அப்படியே சொருக வேண்டியது தான். சைடு எத்தனை வருது? 1 2 3 4 5 5 ஒயர் வரும். இந்த 5 ஒயருமே நம்ம கிராஸாக சொருகணும். சரியா? நான் இப்போ இது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் நான் சொருகியிருக்கேன்னா இந்த கிராஸாக இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த வி ஷேப் மாதிரி வரும், அழகாக பூ மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வி ஷேப் வேணும்னா நம்ம இந்த க்ரீனோட நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து உள்ளே சொருகிருங்க. சொருகுனா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் கைப்பிடி வச்சிங்கன்னா நமக்கு பூஜை கூட ரெடி ஆயிரும். நான் வந்து இதை வந்து இந்த கைப்பிடி வந்து நான் தனியாக சொல்லித்தரேன்.
ஸோ நீங்கள் இது மட்டும் நான் ஏன் வந்து இது வந்து நான் இப்போ சொருகலை அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே வி ஷேப்பில் போட்டுட்டோம் சரிங்களா. இது வி ஷேப்பில் போட்டுட்டோம். இது வந்து நான் நார்மலாக எப்பயும் போல் போட போகிறேன். அதாவது இதுக்கு மேலே இன்னொரு லைன் மட்டும் வளர்த்த போகிறேன். இதுக்கு மேலே அதாவது லைன் வளர்த்துறேன்னா இப்போ நம்ம இதெல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுருவோம். இது எல்லாமே ஃபுல்லாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுட்டு அதையும் வேணால் உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம். உங்களுக்கு இது வி ஷேப்பில் வேணும்னா இது இப்படியே நீங்கள் வந்து சொருகிக்கணும் ஓகேவா. இதை வந்து இப்படி சைடு வச்சு, இது எல்லாத்துக்குமே தெரியும், பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம சொருகிக்கணும் உள்ள விட்டு சரிங்களா. நான் இதை அப்படி சொருகலை, நான் அந்த மாதிரி இதை நான் போடலை. இது வந்து நான் வேறு மாதிரி போட போகிறேன். இது வந்து ஃபுல்லாகவே இருக்க மாதிரி சரிசமமாக இருக்க மாதிரி நான் போடுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டுட்டோம் இல்லையா. இப்போ ஒரே இதில் நம்ம 2 மாடல் கற்றுக்கலாம். வி ஷேப் மாதிரியும் ஒன்று, அடுத்து இது மாதிரி ஒன்று. இப்போது பாருங்கள், நான் எப்போவுமே நான் வந்து இப்படி சைடாக போட்டு வந்துடுவேன், அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இந்த இன்னொரு லைன் நம்ம க்ரீனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் எதுக்கு போடுறோன்னா, நான் வந்து அப்படியே ஒரு லைன் வந்து நம்ம உள்ளே மடக்குவோம் இல்லையா. இந்த க்ரீன் வந்து நமக்கு வெளில தெரியணுன்னா நம்ம ஒரு லைன் மடக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு லைன் போடணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ இதை நம்ம பண்ணுவோம். இதை வந்து இப்படி மடக்கிடுவோம். இப்படி மடக்கினோம்னா நமக்கு இந்த க்ரீன் வந்து இங்கே தான் தெரியும், இந்த சைடில் தெரியாது சரியா. இது வந்து இப்படி உள்ளே போயிடும். ஸோ இது மேலே வந்துடும், நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இன்னொரு லைன் போடுறோம். இன்னொரு லைன் போட்டால் தான் சரியாக வரும். அப்போ நம்ம க்ரீனுக்கு மேலே 1 2 ஓகேவா, 2 நாட் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம், அவ்வளோதான். இனி வந்து அதே மாதிரி இருக்க மாதிரி போட்டு வரணும். ஒரே சேம் லைனாக வர்ற மாதிரி நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதோடு நம்ம முடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பூஜை கூட 2 ஸ்டெப்பில் 2 மாடலில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி வரும். ஸோ எல்லாமே நம்ம இதே மாதிரியே போட்டுட்டு இந்த ஒரு லைனை வந்து உள்ளே மடக்கி அப்படியே சொருகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேனா. ஸோ நம்ம இந்த ஒரு நாட்டை உள்ளே சொருகும்போது இந்த நாட்டு மேலே வரும், இந்த க்ரீன் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ, பிங்க்கு, க்ரீனு இது வந்து நல்லாவே நமக்கு தெரியும் சரியா. இப்படி இது வந்து இந்த மாதிரி நம்ம சொருகிக்கலாம். 2 மாடலு இது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே சொருகிட்டு வந்துடணும். அதுதான் ஓகேவா. இது வந்து இதோட தொடக்கம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 1/2 hour இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ வந்து இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம இதோட கைப்பிடிகளை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாகவே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போட்டு முடிச்சுட்டு நான் வந்து சொருகிட்டு வந்துடுறேன். நீங்களும் சொருகி ரெடியாக வச்சுருங்க. நம்ம அடுத்தது வந்து கைப்பிடி எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ.